ஹாய், இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபிஸ் பார்க்கலாமா? வாங்க. காலையிலே அக்காவும் மாமாவும் மீன் வாங்க கிளம்பிட்டாங்க. நான் மீன் வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே நீங்கள் வெங்காயம்லாம் கட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி இவங்க வாங்கிட்டு வந்த மீன் வந்து மத்தி மீனா இது. இது 1 கிலோ 200 உங்கள் ஊர்லலாம் மீன் எவ்வளோன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அவங்க வர்றதுக்குள்ளேயே நாங்கள் வெங்காயம், மாங்காய், அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாமே இடித்து வச்சுருந்தோம். தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம் நாங்கள். அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் இந்த பச்சை மிளகாவையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். மாங்காய் வந்து தோல் சீவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சவச்சவன்னு இருக்கும். அது கூட இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வரணும்னு சொல்லுவாங்க. அது வந்த உடனே நாங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப நம்ம போட்ட குவான்டிட்டியை விட இது கொஞ்சம் கம்மியாகணும். அந்த அளவுக்கு அது டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. அது கூட வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்புத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். ஃபஸ்ட்டு ட்ரையாக 2 தடவை நாங்கள் கிண்டி விட்டுட்டு அப்புறமேட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த மசால் ஒட்டக்கூடாது அந்த இதில். தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு கொதித்த உடனே புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இந்த பக்கம் கொதிக்கிற டயத்தில் நாங்கள் மீனை கழுவி வந்துட்டாங்க. மீனை கழுவின உடனே இந்த மீனை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா போதும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சைடில் அப்படியே நாங்கள் மீனையும் பொரிக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி இங்கே லஞ்ச் இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.